சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டோரியில் நடந்த விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரேகி டாக்ஸ். நான் உங்கள் ஒரேகி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஜின்ஹோவை காட்டுறாங்க. அவன் ஆன்லைனில் இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான். சஞ்சினுவை பற்றி சில பேர் ஏதோ தப்பாலாம் போட்டிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நல்லா வேலை பார்க்குற போலே அப்படின்னு டக்குன்னு சஞ்சினு பின்னாடி வந்து நிற்கும்போது இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லாமல் பின்னாடி வந்து நிற்கிறது, அது எப்படி இவரால் மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். சரி என்னாச்சுன்னு கேட்கும்போது உங்களை பற்றி சில இதெல்லாம் ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ சொல்கிறான் ஜின்வு, நான் இப்போ தான் ஒரு கேட்லேருந்து வெளியே வந்தேன், அங்கே இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் கிடச்சது, நீ இதை ஏதோ கில்ட் ஓப்பன் பண்ணுற காசு கேட்டியில் இந்த இதை வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஜின்வு அவ்வளோ கிறிஸ்டல்ஸை கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் வச்சு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சேலரியே கொடுக்காத அளவுக்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எம்ப்ளாயிஸா, உன்னோட கில்டுக்கு எதுக்கு எம்ப்ளாயிஸ்ன்னு கேட்கும்போது இன்னொரு ஃபவுண்டிங் மெம்பர் வேணும். ஆமாம், மொத்தமாக 3 பேர் வேணும். கில்டு மாஸ்டர், வைஸ் மாஸ்டர் அண்டே 3rd மெம்பர். நமக்கு அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இருந்தாலே போதில்ல, அர்ஜென்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால யாரோ ஒருத்தரை கூட போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு கில்டு நேமை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஆமாம், கில்டுக்கு ஒரு பேர்லாம் வைக்கணும்லங்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஏன் பேசாமல் சங் யூ கில்டுன்னு வைக்கலாம், இல்லை பேசாமல் யூ சங் கில்டுன்னு வைக்கலாமா, நம்ம 2 பேரோட கடைசி நேம் அதானே, இதை கம்பைன் பண்ணியே வச்சிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஜின்வு ஒரு பேரை சொல்கிறான், சோலோ ப்ளே கில்டுன்னு. ஆமாம், நம்ம சோலோவாக தானே போய் கேட்ஸ்லாம் ஹண்டிங் பண்ணுறோம், அதனால சோலோ ப்ளே கில்டுனே வச்சிடலாமே அப்படிங்கும்போது இது ஒரு பேரா, இதெல்லாம் உண்மையாகவே நீங்கள் பேருன்னு யோசிச்சு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜின்வு கிட்ட பேரை கேட்டது ஏன் தப்பு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. இது சஞ்சினுவோட ஆஃபீஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா சேஹே இருக்கா. ஜின்வு கேட்குறான், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு. ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு நான் உன்னோட கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு புரியல, கிளாரிஃபை பண்ணு, எதுக்காக எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஜின்வு உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஜின்வுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவ பாட்டுக்கு திடீர்னு வந்தால் அவன் கில்டில் ஜாயின் பண்ணுன்னு சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கும்போது இல்லையே, அவர்லாம் சொல்லலையே. அப்போ உன் கில்டு லீடர் சாய் உன்னை வெளியே துரத்திட்டாரா, அதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்காக வந்து என் சோலோ பிளே கில்டில் ஜாயின் பண்ணணும்னு யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். அந்த பேரை கேட்டு அவளுக்கும் ஷாக்கு, என்ன சோலோ பிளேவா, இதுதான் கில்டு பேரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இதை தான் நானும் வைஸ் கில்டு மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தது. எது நான் சொன்னானா, நான் எப்போங்க உங்ககிட்ட இந்த பேரை வைக்க சொன்னேன் அப்படின்னு அவன் கத்துறான். நீ எப்போ இந்த பேர் வேண்டான்னு சொன்னேன், அதனால தான் நான் இந்த பேர் இருக்கட்டும்னு ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். சரி கில்டு பேரை ஃபஸ்ட்டு விடுவோம், இந்த சுச்சுவேஷனுக்கு முதல்ல வருவோம். இவளோட ஹார்ட் ப்ரீத்திங் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது வித்தியாசமாக. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த கில்லில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இவன் யோசிக்கிறானே எனக்கு புரியல. இவன் இன்னும் 2 வருஷம் கூட ஆகலை அவக்கனாகி. அது மட்டும் இல்லாமல் மற்ற அசோசியேஷன்லேயும் நீ கான்ட்ராக்டில் இருக்க, அதுலேருந்து நான் இப்போவே வெளியே வந்துடுறேன், அதுக்கு பெனால்ட்டி கட்டணுமே, அதெல்லாம் கட்டிக்கலாம், பிரச்சனையே இல்லை. உன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஹண்டருக்கு எங்கள் கில்டில் அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ்லாம் இல்லை ப்ராப்பராக அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு சைனிங் போனஸ் கூட வேணாம், எனக்கு உங்கள் கில்டில் சேர்த்திக்கோங்க அதுவே போதும் அப்படிங்கிறா. சைனிங் போனஸ் வேண்டாங்கிற, பெனால்ட்டி கட்டுறேன்னு சொல்கிற, எதுக்காக இதெல்லாம் செய்கிற, எங்கள் கில்டில் நீ எதுக்காக ஜாயின் பண்ணணும், அப்போ தான் இவ்வளோ நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. ஜின்னுவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இவன் மற்ற ஹண்டர் மாதிரி கிடையாது, அவனை பற்றியே தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யோசிச்சுட்ருக்கா. இந்த ஜேஜோ ஐலாண்ட் ரைடுக்கு கூட சரி போகலான்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் ஜின்வு வந்துடுவான். அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த இருட்டான உலகத்தில் இவன் மட்டும்தான் ஒரே லைட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இவன் செத்துட்டானே வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிருக்கான் ஜின்வு. அண்ட் இதெல்லாம் சேர்மேன் கிட்டே கேட்டு தான் இவன் தெரிஞ்சிருப்பா. ஏன்னா ஜின்வு தான் வந்து என்னை காப்பாற்றினானா, அப்போ நான் நினச்சது கரெக்டு தான், அது ஒன்றும் கனவில்லை, நான் ஜின்வுவை தான் பார்த்தேன், அவன் வந்து என்னை காப்பாற்றிருக்கான். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்கா. இப்போ என்ன சொல்கிறது, என்ன சொன்னால் என்ன இந்த கில்லை சேர்த்திப்பாங்க, இவங்கிட்ட இப்போ நம்ம எதை சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஜின்வு அப்படின்னு சொல்கிறா. சொல்லிகிட்டே வெக்கமும் படுறா. ஜின்வுக்கு அப்பவும் ஒன்றும் புரியல, என்ன பிளான் போட்டு வச்சுருக்கானே தெரியலையே, ஒரு வேளை என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிறாளோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக ஏதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றான். என்னவா இருக்கும், இது ரொம்ப நாளாகவே பிளான் போட்டுட்ருப்பாளோ. சரி நீ எனக்கு ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா, எனக்கு கம்ஃபர்டபுளாக வாழணும், ஏன் நான் அப்படி வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் என்னென்னமோ யோசிக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹண்டர்ஸ்லாம் அவளை என்ன பண்ணியிருப்பாங்களோ, இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், இவளுக்கு 22லேருந்து 23 ஏஜ் தான் இருக்கும். அண்ட் ஒரு எஸ்ரங்க் ஹண்டராக இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், பேர்டனாக தான் இருக்கும். சரி நீ எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, நோட்டீஸில் நீங்கள் அதெல்லாம் போடவே இல்லையே, இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு. இது இப்போ தான் நாங்கள் 2 பேரே யோசிச்சு முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் ஜின்ஹோவை ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுறான். அண்ட் இவ்வளோ இருந்துட்டு சரி என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், இப்போவே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் வீடியோஸை கம்பைல் பண்ணி ஆர்க்காக போட்டிருப்பேன், அதாவது எபிசோட் வைஸில். ஸோ அதையும் வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டரை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.